எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ ஒரு கதை கேட்கலாமா? கதையோட பேர் பயணம். ஒரு ஊரில் ஒரு அம்மா, அப்பா, 2 பெண் குழந்தைங்க மற்றும் அக்குழந்தைங்களோட அத்தை ஒரு குடும்பமாக இருந்து வந்தாங்க. அந்த அத்தை சிறு வயதிலேயே திருமணமாகி அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போனதால் அவங்க தனது அண்ணனோட வீட்டிலையே இருந்தாங்க. அவங்க டீச்சராக ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பொண்ணுங்க 2 பேரும் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து வந்தாங்க. அவங்க அப்பா கோர்ட்டில் குமாஸ்தாவாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தினசரி இவங்க எல்லாருமா பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுனுக்கு போய் தான் அவங்களோட வேலையை பார்த்து வருவாங்க. அப்படி அவங்க போகும்போது ட்ரெயினில் தான் போவாங்க. ஆமாம், காலையில் 7:30 மணிக்கு வரும் ஒரு ட்ரெயினில் எல்லாருமா போயிட்டு சாயந்தரம் 5:30 மணிக்கு வர ட்ரெயினில் வீடு திரும்பி வருவாங்க. அவங்க காலையில் ட்ரெயினை பிடிக்கிறதே ஒரு சம்பவம் தான். முதல்ல அவங்க அப்பா ஸ்டேஷனுக்கு வருவார். அந்த ட்ரெயினுக்கு பக்கத்து ஊர்லேருந்து ஸ்கூலுக்கு போகிற நிறைய பாய்ஸும் கேர்ள்ஸும் அந்த ட்ரெயினில் தான் பாஸ் வாங்கிக்கிட்டு தினமும் போய் வருவாங்க. அதனால் காலையில் ஒரே ஸ்கூல் ஆஃபீஸ் போகிறவங்களோட கூட்டம் நிறைஞ்சு விடுற வழியும் அந்த ஸ்டேஷனில். அப்பா சீக்கிரமாக கிளம்பி வந்து பக்கத்து ஊரில் இருந்து வந்து ஸ்டேஷனில் காத்துட்ருக்கிற பிள்ளைங்களோடையும் பசங்களோடையும் பேசிக்கிட்டு இருப்பார். சீக்கிரமாக ஸ்டேஷன் வந்த பிள்ளைங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது அவருக்கு ரொம்ப அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பார். பிள்ளைங்களும் அவர் மேலே ரொம்ப பிரியமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த 2வது பொண்ணு பையை தூக்கிக்கிட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி வருவா ஸ்டேஷனுக்கு. அவள் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவளோட அக்கா கொஞ்சம் வேலையிலலாம் முடிச்சுட்டு அடுத்ததாக ஓடி வருவாள். அவங்க அத்தையும் அதே ட்ரெயினில் தான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் வேலை பண்ணணும். அதனால் அவங்களும் ட்ரெயினை பிடிச்சாகணும். அப்போது அவங்க தன்னோட அண்ணி வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஆனால் பாவம் நாள் பூரா வேலை செய்வாங்களே ஹவுஸ் ஒய்ஃப்னா அப்படின்னு சொல்லிட்டு தன்னால் முடிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை காலையில் ட்ரெயினுக்கு வரத்துக்கு முன்னாலேயே அந்த அத்தை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வருவாங்க. இந்த பொண்ணுங்க என்ன பண்ணும், ஸ்டேஷனுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே தூரமாக ட்ரெயின் வர்றது தெரியும். அந்த ட்ரெயின் வர உருவத்தை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டேஷன்லேருந்து கத்துவாங்க, அத்தே தடி குச்சி பத்தே பத்தேனி அப்படின்னு சொல்லி ஒரு கோடு வேர்டு சொல்லி சத்தம் போடுவாங்க. உடனே அந்த அத்தை ஏதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு பையை தூக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து ஸ்டேஷனில் நிற்பாங்க. கரெக்டாக ட்ரெயின் வரத்துக்கும் அவங்க வந்து ஏறுறதுக்கும் சரியாக இருக்கும். அப்புறம் ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க வீடு வந்து ரொம்ப பக்கம், ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கம் அவங்க வீடு. அதனால ஒரு சத்தம் போட்டோம்னா ஸ்டேஷனுக்கு ஓடி வந்துடுவாங்க. அப்புறம் எல்லோரும் ஸ்டேஷனில் வந்து எல்லோரும் ட்ரெயினில் ஏறி காலையில் மடன்னு ஸ்கூலுக்கு வேலைக்கும் போகிறவங்களாம் ஓடிட்டு திரும்ப சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் அந்த டவுன் ஸ்டேஷனுக்கு வந்து உட்காந்துருவாங்க எல்லோரும். சின்ன குழந்தை பிள்ளைங்கள்லேருந்து, அதாவது 6 ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் 11th படிக்கிறவங்கலாம் கூட அந்த ஸ்டேஷனில் எல்லாம் ஒன்றா தான், ஒரு ஊருக்காரவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து பக்கத்து ஊர் போகிறவங்க, கிராமத்துலேருந்து நடந்து வந்த பொண்ணுங்க பசங்க எல்லாருமா அந்த ஸ்டேஷனில் வந்து காத்துட்ருப்பாங்க. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமாக ஸ்கூல்லேருந்து டீச்சர்ஸு அப்புறம் ஆஃபீஸ் முடித்து எல்லோரும் கடக்கடான்னு 5 மணிக்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பி ட்ரெயின் வந்து 5:45 வரும். இவங்க எல்லோரும் 5:30 மணிக்குள்ளார எல்லோரும் அசம்பிள் ஆயிடுவாங்க. அங்கே அசம்பிள் ஆகிட்டு எல்லோரும் ஜாலியாக பேசிக்கிட்டு வட்டமாக உட்காந்து என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்கன்னு நினச்சிங்க, ஒரு பொரிக்கடலையும் ஒரு பட்டாணி இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இந்த பொரி எவ்வளோ, ஒரு 10 பைசாவுக்கு வாங்குவாங்க பொரி. கடலையோட விலை பார்த்திங்கன்னா 5 பைசாவாக இருக்கும். 5 பைசாவுக்கு ஒரு உழக்கு நிறைய கலராக கொடுப்பாங்க. இந்த கடலையும் பொரியும் கலந்து சில பேர் வாங்குவாங்க, சில பேர் வாங்காமல் இருப்பாங்க. எல்லாருமா ஷேர் பண்ணி நல்லா சர்க்கிளாக உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ட்ரெயின் வரைய வரைக்கும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி அங்கே ஒரு ஃபார்ம் ஆயிரும் ஒவ்வொரு குரூப்பு. எல்லோரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் அந்த நேரத்தில் கூட உட்காந்து ஹோம் ஒர்க்கு ஸ்கூல் ஒர்க்குன்னு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் ட்ரெயின் வரும். ட்ரெயின் வந்த உடனே குடுன்னு எல்லோரும் போய் அவங்கவுங்க லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிக்குவாங்க, கேர்ள்ஸ் எல்லாம். அப்புறம் பாய்ஸ்லாம் அங்கங்கே போய் ஏறிக்குவாங்க. எல்லாம் பெரியவங்க எல்லோரும் துணையோடையே இருப்பாங்க அவங்களோட. அப்புறம் ட்ரெயின் ஏறின உடனே பக்கத்தில் ஸ்டேஷன் வந்துடும். ஒரு 5 மினிட்ஸில் அடுத்த ஸ்டேஷன் வந்துடும்.
அவங்கவுங்க இறங்கி போயிடுவாங்க. அதிலே தூரமாக போகிறவங்களும் போவாங்க. இப்படியே இவங்களோட லைஃப் இருக்கும். இந்த பக்கத்து கிராமத்துலேருந்து வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டேஷனை விட்டு இறங்கி அவங்க நடந்து வீடு போய் சேர்றதுக்கு 1 மைல் தூரம் ஏறி நடந்து போய் வீட்டுக்கு போய் சேரும்போது மணி 6 6:15 ஆகி போயிடும். அப்புறம் உடனே அவங்க கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உடனே அவங்க வீட்டில் ஏதாவது டிஃபனோ அல்லது காஃபியோ ஏதோ கொடுக்குறாங்களோ எதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு 7 மணிக்கு உக்காந்தாங்கன்னா படிக்கிறதுக்கு 8 மணி வரைக்கும் படிப்பாங்க. அந்த வீட்டில் இருக்க பெரியவங்கள்லாம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒரு ரொட்டீனான லைஃப் போயிட்டுருக்கோம் அங்கே எல்லாம் அப்போல்லாம். அப்போ இவங்க எல்லோரும் பெரியவங்கெல்லாம் கூட இருந்து பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அக்கா, அம்மா, அண்ணி, அண்ணன், அப்பா, இப்படி எல்லா உறவுகளும் அங்கே இருக்கும். எல்லோரும் அவங்களுக்கு பாடமெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு 8 மணிக்கு எல்லாருமா ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு 9க்கெல்லாம் போய் படுத்துருவாங்க. இதில் பெரிய கிளாஸ் போகிறவங்க எல்லோரும் கொஞ்சம் நேரம் அதிகமாக படிச்சுட்டு தூங்குவாங்க. திருப்பி காலையில் 5:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கடகடான்னு குளிச்சுட்டு அப்புறம் எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி டிஃபன் சாப்பிட்டு சாமி கும்பிட்டு எல்லாம் கிளம்பி திரும்ப அதே 7:30 மணிக்கெலாம் அந்த ட்ரெயின் காலையில் வந்துடும். அந்த ட்ரெயினை பிடிக்க திரும்பி ஓடி வந்துடுவாங்க எல்லாரும். அதே போல் இந்த டீச்சர் இருக்காங்களே, அந்த டீச்சர் அந்த அவங்களோட அண்ணன் பசங்க எல்லாம் இருக்காங்களே, அவங்களும் அதே மாதிரி தினமும் ஓடி வந்து ட்ரெயின் ஏறி போவாங்க. இந்த மாதிரியே அவங்களுக்கு வந்து ரொட்டீனாக வேலை பண்ணிகிட்ருக்குறாங்க. யாருக்கும் ரெஸ்ட் கிடையாது. அவங்களும் நேரம் காலம் இல்லாமல் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சொல்கிறோம் நமக்கு வேறு நேரமில்லை, வேலை செஞ்சிட்டே இருக்கோம், இப்போல்லாம் நேரமே இல்லை அப்படின்லாம். ஆனால் அப்போவும் அவங்க எல்லோரும் நேரம் இல்லாமல் தான் வேலை செஞ்சாங்க. ஆனால் அதை ஒரு என்ஜாய்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு ஜாலியாக செஞ்சாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை இருந்தாங்க. எல்லா உறவுகளும் ஒன்றா கூடி இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. எல்லாருமா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு லைஃப்பை ஆனந்தமாக விளையாடி சிரித்து மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.